Hi everyone. இப்போ நம்ம அடுத்து முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கேள்வியை பாருங்களேன். In a circuit, L, C and R, அது மூணு காம்பனன்ட் are connected in series with an alternating voltage source of frequency F. Frequency F தான். The current lead the voltage அப்படின்னா கெப்பாசிட்டர் தெளிவாக தெரியுது by 45 degree. The value of C உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதோடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் tan phi, அதாவது 45 டிகிரி இல்லையா, tan 45 டிகிரி which is equal to opposite by adjacent. ஸோ கெப்பாசிட்டர் தான் லீட் ஆகுது. ஸோ XC minus XL upon R. கரெக்டா? இதான் நமக்கு. அப்போ இதோடைய வேல்யூ tan 45 degree is nothing but 1 which is equal to XC minus XL by R. நமக்கு என்ன கேட்குறாங்க? C வேல்யூ மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ C உடைய வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ இந்த R இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த XL இப்படி வந்துருச்சுன்னா R plus XL equal to XC. கரெக்டா? இப்போ இந்த XL உடைய வேல்யூ நமக்கு தெரியும். XL அப்படின்றது வந்து ஒமேகா டைம்ஸ் L. XC அப்படின்றது 1 by ஒமேகா C. இப்போ அதை நான் அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ R ப்ளஸ் ஒமேகா எல் முடிஞ்சது which is equal to 1 by ஒமேகா C. நமக்கு என்ன வேணும்? C மட்டும்தான் வேணும். அப்போ சியை மட்டும் எடுத்துப்போம். அப்போது C இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகிடும்? C which is equal to 1 upon இந்த ஒமேகா டைம்ஸ் இது எல்லாம் ஒமேகா டைம்ஸ் R ப்ளஸ் ஒமேகா எல். இதோட ரிலேஷன் இப்படி நிறுத்தினாலும் சரி, இல்லை நீங்கள் ஒமேகாவுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி. 2πf, ஏன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குன்றதுனால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முயற்சி பண்ணுவோம். எல் இதுதான் நமக்கு வந்து கெப்பாசிட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான ரிலேஷன். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Help others with a smile.